மறந்துடாதீங்க, நாட்டை காப்பாற்ற ராணுவத்திலலாம் சேர தேவையில்ல, பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் இருந்தாலே போதும். மோடிக்கு கேரண்டி, மோடிக்கு கேரண்டி இப்படின்னு போஸ்டர் பல இடத்துல பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேடையில் ஏறிவர் ஊழலே நடக்காம இருக்க நான் கேரண்டி தரேன்னு சொன்னாரு. ஒரு மூர்க்கத்தனமான பொய்ய இவரால் எப்படி சொல்ல முடியுது? மக்கள் எல்லாத்தையும் முட்டாள்னு நினைச்சா மட்டும்தான் இவ்வளோ பெரிய பொய்ய சொல்ல முடியும். இவரோட உண்மையான கேரண்டி என்னன்னா, ஹிமந்தா பிஸ்வா சர்மா 10,000 கோடி சிட் ஃபண்ட்ஸ்ல ஸ்கேம் பண்ண ஒரு ஆளு இப்போ பிஜேபிக்குள்ள இருக்காரு. நவீன் ஜிந்தல் 21,000 கோடி நிலக்கரியில ஊழல் பண்ண ஒரு ஆளு பிஜேபிக்குள்ள இருக்காரு. அசோக் ஜவான் ஆதாஸ் ஹவுசிங் சொசைட்டில ஸ்கேம் பண்ண ஒரு ஆளு பிஜேபிக்குள்ள இருக்காரு. அஜித் பவர் 70,000 கோடி மகாராஷ்டிரா கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஸ்கேம் பண்ணி மாட்டின ஆளு அவரும் பிஜேபிக்குள்ள தான் இருக்காரு. பிரஃபுல் பட்டேல் 30,000 கோடி ஏர் இந்தியா ஸ்கேம்ல மாட்டின ஒரு ஆளு இப்போ பிஜேபிக்குள்ள இருக்காரு. சுவேந்து அதிகாரி 10,000 கோடி சிட் ஃபண்ட் ஸ்கேம்ல மாட்டின ஆளு அவரும் பிஜேபிக்குள்ள இருக்காரு. இதே மாதிரி 25க்கும் மேற்பட்ட எதிர்கட்சி தலைவர்கள் அவங்க கட்சியில இருக்கப்போ ஊழல் பண்ணவங்க எல்லாருமே இப்போ பிஜேபிக்குள்ள தான் மாறி சேர்ந்திருக்காங்க. ஒருவேளை பிஜேபியில ஜாயின் பண்றதுக்கு அடிப்படை தகுதியே இதுவா தான் இருக்கும் போல. இன்னும் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, பிஜேபியில உள்ள 28% கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அடுத்த கட்சியில இருந்து ஊழல் பண்ணி தகுதி இல்லாம மாட்டினவங்க தான் இந்த கட்சிக்கு, அதாவது பிஜேபியில வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஊழல் பண்ணவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா என்னன்னா, ஜெயிலுக்குள்ளலாம் இல்ல, எல்லாருமே பிஜேபிக்குள்ள தான் இருக்காங்க. எலக்ட்ரல் ஸ்கேம் இந்தியா வரலாற்றிலே இப்படி ஒரு ஸ்கேம் நடக்கவே இல்லை. இதுல நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க கைது பண்ணி உள்ள வச்ச எல்லாருமே ஒரு காலத்துல பிஜேபியில சேர முடியாதுன்னு மறுத்தவங்க தான். ஸோ இந்த தகவலை உங்கள் குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.